கதையின் தொடர்ச்சி. இப்போது முருகன் அருளில் அந்த உயில் பூஜை அறை இரும்பு பீரோவுக்குள் அடங்கிவிட்டிருந்தது. எதற்காக? உக்கிரான அறை சாவியும் பூஜை அறை சாவியும் அவனிடம்தான் இருக்கும். பீரோவைப் பூட்டி சாவிகளை இடுப்பிலே பத்திரமாக சொருகிக் கொண்டான். தேவநாதனின் போக்கு அவனுக்கு விசித்திரமாகவும் கொஞ்சம் பயங்கரமாகவும் தான் இருந்தன. காபி சாப்பிட்டு காலியான அவர்கள் வைத்த டம்ளர்களை எடுக்க அவன் வந்தபோது அவர்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர். இப்பொழுதெல்லாம் குழந்தைகளின் படிப்பில் இந்த +2 வந்திருக்கிறதுனால நம்ம கிராமத்தில் அதற்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு பணம் திரட்ட கிளம்பி இருக்கிறோம். எதை எடுத்தாலும் உங்கள் நினைப்புதான் முதலில் வருகிறது. உங்கள் கைராசி அப்படிப்பட்டது. அதனால் நீங்கள் இந்த நிதியை துவங்கி வைக்கணும்னு வந்திருக்கிறோம். புகழ் பாடிவிட்டு சங்கதியை அவிழ்த்தார் பஞ்சாயத்து நாயகர். செஞ்சால் போச்சு. என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? எத்தனை கொடுத்தாலும் ஏற்றுக்க தயார் கோஷமிட்டனர் வந்தவர்கள். அலமாரியை திறந்து செக் புத்தகத்தை எடுத்து வந்தார் தேவநாதன். என்ன நிதிக்கு பேர் சொன்னீங்க? கேட்டுக்கொண்டே பரபரப்புடன் எழுதி செக்கில் கையெழுத்து போட்டார். இப்போ 25,000க்கு ஒரு செக் எழுதியிருக்கேன். கட்டடம் வளரட்டும், பிறகு ஆனதை செய்ய முயற்சிக்கிறேன். செக்கை கிழித்து பஞ்சாயத்து தலைவரிடம் நீட்டினார். அகமும் முகமும் பூரித்து போன அவர், நன்றி ஐயா, நன்றி. பாரி வழிவந்த கொடைவள்ளல் நீங்கள்தான், சந்தேகமே இல்லை. இந்த கிராமம் நீங்கள் செய்திருக்கும் இம்மாபெரும் தொண்டை மறக்கவே மறக்காது. நன்றி உணர்விலே படபடவென்று பேசிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுவிட்டு விடைபெற்று கொண்டார். எல்லோரும் வணங்கிவிட்டு கிளம்பினர். வக்கீலும் தமது கைப்பையை தூக்கி கொண்டு அவர் முதுகில் செல்லமாக தட்டிவிட்டு, மிஸ்டர் தேவநாதன், நீங்கள் ஒரு அபூர்வ பிறவி புகழ்ந்துவிட்டு கிளம்பினார். தோட்டத்திலே உலவிக் கொண்டிருந்தவருக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் சாத்துக்குடி சாறை நிறைத்து கொண்டு விரைந்து வந்தான் வைரவன். அந்த சிவப்பு ரோஜா பாத்தி அருகேதான் அவர் நின்று கொண்டிருந்தார். சிவப்பு ரோஜான்னா தமயந்திக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீதானே இதை அவளுக்கு பயிரிட்டு வளர்த்து வந்த? உனக்கு கூட தமயந்தினா ரொம்ப பிரியமாச்சே. பாவம் அந்த பெண். அவர் வஞ்சகமாக சிரித்தார். வைரவன் மௌனமாக நின்றான். டம்ளரை அவனிடம் கொடுத்துவிட்டு தன் வாயை கைக்குட்டையால் அவர் துடைத்து கொண்டார். கவலைப்படாதே, உயிலில் உன் பெயருக்கு கூட ஒரு 5,000 ரூபாய் எழுதி வச்சிருக்கேன். நான் மண்டையை போட்டுவிட்டால் அது உனக்கு கிடைக்கும். ஆனால் வயசில் என்னை விட பெரியவன். நீ முன்னால் போய்விட்டால் ஹஹஹா ஏளனமாக சிரித்தார். கொதித்து கொண்டு வந்த ஆத்திரத்தை அடக்கியபடி அவன் தரையை பார்த்தான். அதுக்காக அவசரப்பட்டு கொண்டு என் சாப்பாட்டில் விஷத்தை போட்டுட்டியோ? வசமாக மாட்டிக்குவ. இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் படு பொல்லாதவன். ஒரு தடவை தப்பியிருக்கிறாய். இந்த தடவை மாட்டிக்கொண்டால் கயிற்றிலே தொங்குவாய். ஞாபகம் இருக்கட்டும். மௌனமாக உள்ளே வந்தான் வைரவன். ஹாலின் இடைச்சுவரிலே பெரிய அளவில் புன்னகை பொங்க, கண்கள் பளபளக்க, இளமையின் பொலிவு ஒளியிட அழகு தேவதையாக காட்சியளித்த தமயந்தியின் புகைப்படத்தருகே வந்து நின்றான். என்னென்னவோ நினைவுகள். பச்சை குழந்தையாக இருந்தபோது இடது கை மடக்கிலே அவளை ஏந்தி கொண்டு வெள்ளி கிண்ணத்தில் இருந்த பால் சோற்றை அள்ளி அந்த சின்ன வாயுக்குள் ஊட்டி வளர்த்தான் அவன். தாத்தா, கதை சொல்லுங்க தாத்தா என்று மழலையில் கொஞ்சி தன் பட்டு கன்னத்தை அவனது தாடி மீசையுடன் அவள் பொருந்தி கொண்டபோது தன் சின்னஞ்சிறு கைகளால் அவனது கழுத்தை கட்டி கொண்டபோது அவனுக்கு மறைந்து போன மகளின் நினைவு வந்துவிடும். நெஞ்சுருகி போய்விடுவான். சொல்கிறேன் குழந்த. கன்னத்தில் முத்தமிட்டு நெற்றி முகந்து நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டு தோட்டம் முழுவதும் சுற்றி வருவான். ரோஜா பூ தாத்தா, பட்டு ரோஜா. அவள் கொஞ்சி குழைவாள். ஆசையாக தான் வளர்த்து வந்த அந்த சிவப்பு ரோஜாக்களை பூஜைக்கு கூட அவன் கிள்ள மாட்டான். ஆனால் தமயந்தி கேட்டுவிட்டால் மறுக்க அவனுக்கு மனமே இருக்காது. அழகாக பூத்து காற்றிலே அசைந்தாடும் ஒரு மலரை மெல்ல கிள்ளி எடுத்து அவளது உச்சந்தலை முதுகு பின்னலிடையே சொருகிவிட்டு அழகு பார்ப்பான். இன்னும் எத்தனையோ இன்பமான நினைவுகள். திடீரென்று அவனது கண்களை நீர் திரையிட்டது. சமாளித்து கொண்டு மெல்ல அந்த புகைப்படத்தை விரல்களால் தடவிவிட்டு கனத்த மனத்துடன் உள்ளே சென்றான். மனைவி செய்ய வேண்டிய பணிவிடை அது. அவன்தான் கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தான். கடைசியாக இரவு படுக்கைக்கு போகும் முன் அவன்தான் எஜமானன் சாப்பிட்ட பால் டம்ளரை கொண்டு மாடி அறையில் வைத்து வருவது வழக்கம்.
டம்ளரை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு கொசுவலை வட்டத்தால் அதை மூடினான். ஜன்னல் திரைகளை நன்றாக ஒதுக்கிவிட்டான். வானத்திலே வெள்ளித்தட்டு போன்று ஊர்ந்த நிலவைக் கண்டதுமே அவனது நினைவுகள் எங்கெங்கேயோ அலைபாயத் தொடங்கின. பரபரப்புடன் கீழே இறங்கி வந்தான். சமையலறையை ஒட்டிய வராந்தாவில்தான் முற்றத்தில் வீசும் இயற்கை காற்றை அனுபவித்த வண்ணம் அவன் பாயை விரித்து கொண்டு படுப்பது வழக்கம். முதல் நாள் மாலை தோட்டக்காரன் புல்வெளியை வெட்டி சமமாக்கிவிட்டு போயிருந்தான். அதனால் கொசுக்களின் படையெடுப்பை அவனால் தாங்க முடியவில்லை. பாயை சுருட்டி கொண்டு சாப்பாட்டு அறைக்குள் வந்தான். சுவற்றோரமாக அதை போட்டுவிட்டு மின் விசிறியை சுழல விட்டான். தலையணை மீது துண்டை விரித்து போட்டுவிட்டு சில நிமிஷங்கள் கடவுள் சிந்தனையோடு கண்களை மூடியபடி உட்கார்ந்திருந்தான். கண்களை விழித்தபோது எதிர்பக்கத்து சுவற்றில் படத்திற்குள் இருந்தபடி அவனை பார்த்து முறுவலித்து கொண்டிருந்தாள் தமயந்தி. அன்று மாலையில் இருந்தே அவன் மனம் மிகவும் குழம்பிவிட்டிருந்தது. அவள் படத்தை பார்க்க பார்க்க குழப்பமும் வேதனையும் அவனை என்னவோ செய்தன. எழுந்து சென்று குழல் விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுக்கை மீது உட்கார்ந்தான். ஜன்னல் வழியே வீசிய நிலவொளி முழுவதும் சுவற்றில் தொங்கிய அவள் படத்தின் மீது பரவி கொண்டிருந்தது. நிலவு நாட்கள் அவளுக்கு மிகவும் பிடித்தமான காலம். சிறு வயதில் தாத்தா நிலா நிலா அந்த பாட்டை பாடுங்க என்று அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சுவாள். கொஞ்சம் வயதான பின்பு ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து, தாத்தா பால் போல நிலவுங்கிறாங்களே எத்தனை உண்மை என்பதை பாருங்களேன், நிலவு எப்படித்தான் காய்கிறது மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிப்பாள். கல்லூரி மாணவியான பின்பு கோடை இரவில் குளிர்ந்த காற்றை அனுபவித்தபடி நில ஒளியில் அவள் தோட்டத்திலே தன் எண்ணங்களோடு புதைந்தபடி உலவி வருவாள். ஏமா இந்த வேளையில் தோட்டத்திலே தனியாக நடந்துட்டு இருக்க? ஆதங்கத்துடன் அவன் கேட்பான். நிலவொளியில் தனிமையிலே சிந்திக்க ஏராளமான எண்ணங்கள், மனதுக்கு பிடிச்ச இன்பமான நினைவுகள் பல இருக்கே. முத்துப்பல் தெரிய அவள் சிரிப்பாள். இளவயது, என்னென்னவோ எண்ணங்கள் தோன்ற வேண்டிய காலம்தான். தனக்குள்ளே எண்ணிக்கொள்வான் அவன். தாத்தா நீங்கள் டெல்லிக்கு போயிருக்கீங்களா? ஒரு சமயம் ஐயாவோட கூட உதவி செய்ய போயிருந்தேன். ஏன் கேட்குற? தாஜ்மஹாலை பார்த்துருக்கீங்களா? ஐயாவோட ஒரு தபா பார்த்துருக்கேன். அதுக்கு இப்போ என்ன? தாஜ்மஹாலை நில ஒளியில் பார்த்துருக்கீங்களா தாத்தா? சரிதான் போ. என்னவோ ஐயாவோட மூட்டை தூக்கி முத்தண்ணாவா போனேன். அந்த அற்புத கட்டடத்தை பார்க்க ஒரு வாட்டி கொடுத்து வச்சிருந்தேன். பட்ட பகல் வேலை, நல்ல வெயில், மண்டையை பிளந்துக்கிட்டு இருந்தது. ஆன்னு வாயை பிளந்து கொண்டு அதை பார்த்தேன். அவ்வளவுதான். நாங்கள்லாம் காலேஜ் மாணவிகள் ஆசிரியைகளுடன் ஒரு சுற்றுலா போனோம். நான் கூட உங்களுக்கு கடிதம் போட்டிருந்தேனே, ஞாபகம் இல்லையா? டில்லியில் 2 நாள் தங்கினோம். அப்போது தாஜ்மஹாலை விடியற்காலையில் உச்சி வேளையில் மங்கி வந்த மாலை பொழுதில், பின்னர் நிலவு ஒளியில் என்று நாளின் பல பொழுதில் சென்று பார்த்தோம். தாத்தா தாஜ்மஹாலை நீங்கள் நில ஒளியில் பார்த்தால் அப்படியே மயங்கி அங்கேயே நின்று விடுவீங்க. அத்தனை அழகு போங்க. எங்கேயோ கனவு உலகத்திலே மிதக்கிறா போல ஒரு பிரமிப்பு ஏற்படுறது. விடுமுறைக்கு கிராமத்திற்கு வந்தவள் அவனிடம் ஆர்ப்பரித்தாள் அந்த நினைவை இப்போது. தாஜ்மஹால் நிலவொளியில் மின்னியதோ மயங்கியதோ அவன் பார்க்கவில்லை. ஜன்னல் வழியே உள்ளே வீசிய நிலவொளியில் புகைப்படத்திலே புன்னகைத்த அவள் கண்கள் எப்படி மின்னின! சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது இல்லாத ஒரு அழகு, மயக்கம் எல்லாம் இப்போது அந்த முகத்திற்குள் எப்படி வந்து சேர்ந்தன? குழந்தையின் கண்களில் பொங்கிய அந்த ஒளியைக் கண்டு மயங்கித்தானே அதை எடுத்து வளர்க்கும் பொறுப்பை துணிவுடன் ஏற்றுக்கொண்டான். அம்மா தமயந்தி தனக்குள் அரற்றியபடி அவன் சுவர் பக்கமாக திரும்பி தலையணை மீது முகத்தை பதித்து கொண்டான். உறங்க முயற்சித்தான். ஆனால் சிந்தனைகள் சிறகு விரித்து கொண்டு கடந்த காலத்திற்குள் புகுந்து விட்டன. அம்மா குழந்தை தமயந்தி வாய்விட்டு உரத்த குரலில் கூப்பிட்டான். ஏனோ துன்பம் அவன் நெஞ்சை அடைத்தது. கண் இமைகள் கனத்தன. மருதாம்மாள், அவள்தான் தமயந்தியின் தாய் வழி பாட்டி. விதவை, தலை நரைத்து உடல் தளர்ந்து போன வயது. சமையல்காரியாக அந்த வீட்டில் வேலைக்கமர்த்தப்பட்டிருந்தாள். நீலமேகம் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பின்னர் பழைய சமையல்காரர் உடம்புக்கு முடியாது போகவே ஓய்வு எடுத்துக்கொண்டு ஊருக்கு போய்விட்டார். அப்பொழுதுதான் யாரோ தெரிந்தவர்களின் சிபாரிசின் பேரில் மருதாம்பாள் வீட்டின் சமையல் ஆளாக நியமிக்கப்பட்டாள்.
தோட்டத்திலே விறகுகளை அடுக்கி வைக்கவும் பழைய வேண்டாத சாமான்களை குவித்து வைக்கவும் ஒரு சிறு ஓட்டு வீடு இருந்தது. அதிலே ஒரு சிறிய அறையை அவள் வசிக்க ஒழித்து கொடுத்திருந்தனர். அவளுண்டு அவள் காரியமுண்டு என்று அமைதியாக இருப்பவள் மருதாம்பாள். ஒரே வீட்டில் வேலை செய்கிறவள் என்ற ஈர்ப்பு வைரவனுக்கு அடிக்கொரு தடவை சமையல் அறைக்குள்ளே வந்து அவள் செய்கிற பக்குவங்களை விந்தையாக பார்த்து கொண்டு நிற்பான். காரக்குழம்புக்கு இத்தனை மிளகாய் வச்சு அரைச்சால்தான் ருசிக்கும். தக்காளி சட்னியை பரிமாறும்போது ஒரு கொத்து பச்சை கொத்தமல்லியை போட்டு வச்சா வாசனை மூக்க தூக்கும் என்று சமையல் முறைகளை அவனுக்கு போதிப்பது வழக்கம். ஐயா டவுன் கடைக்கு போயிருக்கையில் ஒவ்வொரு சமயம் அவன் கரண்டியை தூக்கி கொண்டு மருதாம்பாள் சொல்லி கொடுத்தபடியே அவளுக்கு சவால் விடும் தோரணையில் சமைத்து முடிப்பான். அந்த பழக்கம்தான் பின்னர் அவனுக்கு பெரிதும் உதவியது. தன் கூட பிறந்த தம்பியைப் போல் அவளுக்கு வைரவன் மீது பரிவு. தமக்கையை பார்ப்பது போன்ற நேசத்தோடு அவளிடம் அவன் பழகினான். மருதாம்பாள் வேலைக்கு வந்து 2 ஆண்டுகள் சென்ற பின்னர்தான் அந்த துன்பச் சம்பவம் நடந்தது. கிராமத்தில் அவளது விதவை மகள் தன் பெண் குழந்தையோடு வீடு கூட்டி பிழைத்து கொண்டிருந்தாள். 2 நாள் காய்ச்சலில் திடீரென்று போய்விட்டாள். துக்கத்திற்கு போன தாயார் பேத்தியை கூட்டிக் கொண்டு திரும்ப வேலைக்கு வந்தாள். ஆரம்பத்தில் தேவநாதனுக்கு இந்த ஏற்பாடு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அந்த குழந்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறையை விட்டு தப்பி தவறி கூட பங்களாவிற்குள் நுழையக்கூடாது என்றும் கடும் உத்தரவு. அமைதியையும் தனிமையையும் விரும்பிய அவருக்கு குழந்தையின் கூக்குரல், விளையாட்டு, விஷமம் எல்லாம் வேம்பாகத்தான் இருந்தன. தமயந்திக்கு 4 வயது. அப்போது இன்னொரு துன்ப நிகழ்ச்சி. ஒரு நாள் இரவு 9 மணி அளவிலே உறங்கப் போகும் முன் தேவநாதன் கதை புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டு வாயில் பக்கமிருந்த பெரிய வரவேற்பு அறையில் உட்கார்ந்திருந்தார். பளிங்கு வராந்தா மீது மெல்லிய பாத ஓசை கேட்டது. பரட்டை தலையும் அழுக்கு பாவாடையுமாக குழந்தை தமயந்தி கண்கள் கலங்கியபடி விரைந்து ஓடி வந்தாள். என்ன வேணும்? எங்கே இந்த வேலையில? அதட்டிய தேவநாதன் அவளை கோபத்துடன் வெறித்தார். குழந்தை நடுங்கி போனாள். எங்க பாட்டி பேசவே மாட்டேங்கிறாங்க, பயமா இருக்கு, அவள் விக்கினாள். உள்ளே இருந்த வைரவன் விரைந்து வந்தான். என்னம்மா குழந்தை, பாட்டிக்கு என்ன? பதறியபடி எஜமானின் உத்தரவை கூட கேட்காமல் அப்படியே குழந்தையை வாரி தோளில் சாத்தி கொண்டு தோட்டத்திற்குள் விழுந்தடித்து ஓடினான். அவன் போகும் முன் பாட்டி மருதாம்பாள் மாரடைப்பால் இறந்து விட்டிருந்தாள். பாட்டி பாட்டி என்று விக்கி அழுத குழந்தையையும் தரையில் கிழிந்த பாயின் மீது நீட்டிய காலும் விரைத்த கைகளுமாக பிணமாக கிடந்த மருதாம்பாளையும் பார்த்து அவன் கண் கலங்கி போனான். தன்னுடன் 2 வருஷ காலம் வேலை செய்தவள் என்ற பந்தம், உடன்பிறப்பு போல் பழகியவள் என்ற பாசம், சொந்த மனிதரை இழந்துவிட்டது போன்ற அந்த இழப்பின் துக்கத்தை தாழ முடியாது அவனும் அழுதுவிட்டான். மருதாம்பாளின் உடலை அடக்கம் செய்யும் பொறுப்பையும் செலவையும் அவனே ஏற்றுக்கொண்டிருந்தான். காரியங்கள் முடிந்த பின்னர் தமயந்தியை தன்னந்தனியே அந்த வீட்டிற்குள் விட்டுவிட முடியாத நிலையில் தன்னுடன் பின்கட்டு தாழ்வாரத்தில் கொண்டு வைத்து கொண்டான். முதலில் இந்த பீடியை அனாதை ஆசிரமம் எதிலாவது கொண்டு தள்ளு. தத்ரம், இதை ஏன் கட்டி கொண்டு அழற? எஜமான் குழந்தையை பார்த்த போதெல்லாம் சீறி விழுந்தார். ஆனால் அவன் அசைந்து கொடுக்கவில்லை. ஆரம்பத்திலே வெறுத்த தேவநாதன் சில நாட்களில் அந்த குழந்தை அவனுடன் ஒரு ஒதுக்குப்புறமாக வீட்டில் தங்கியிருந்ததை அவ்வளவாக பாராட்டவில்லை. வேகமாக நாட்கள் ஓடி மறைந்தன. வருஷ இறுதியில் அவள் தன் வகுப்பிலே நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ந்து விட்டிருந்தாள். ஒரு நாள் காலை அவர் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். மெல்ல வீட்டிற்குள்ளே இருந்து வந்த தமயந்தி அவர் முன் வந்து நின்றாள். மகிழ்ச்சியில் சிவந்து பூத்த முகமும் ஒளி கக்கிய கண்களுமாக நின்ற அந்த சிறுமியை அவர் வியப்போடு பார்த்தார். வைரவன் அவளுக்கு ஏதும் சொல்லிக் கொடுக்கவில்லை. தமயந்திக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே அப்படி ஒரு அறிவு. வணக்கம் ஐயா. தன் சிறு கைகளை குவித்து கொண்டு அவள் வணங்கினாள். தேவநாதன் அதிசயமாக அவளை உற்று பார்த்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாராத தலையும் கிழிந்த சொக்காயுமாக அவர் முன் பிச்சைக்காரி போல் வந்து நின்ற சிறுமியா அவள்? வெடவெடவென்று உயரமாக வளர்ந்து விட்டிருந்தாள். பள்ளிச்சிருடையில் பட்டாம்பூச்சி போல அல்லவா இருந்தாள்? வியப்புடன் அவளை ஏற இறங்க பார்த்தார்.